ஓகே, நம்ம இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, லாஸ்ட்டாக ஒரு கிளாஸில் ஒரு ப்ராப்ளம் பார்த்துருந்தோம். அதோடைய கண்டினியூஷன் தான் பார்க்குறோம். அந்த ப்ராப்ளம் என்னென்னா, ஃபஸ்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸுக்கு ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன், எஃப்டினா ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் கண்டுபிடிக்கணும். எஃப் ஆஃப் எக்ஸுங்கிறது ஃபங்க்ஷன், ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ், ஓகேவா? ஸோ ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸுங்கிறது ஃபங்க்ஷன் கொடுத்துட்டாங்க. நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க, ப்ரூவ் தட் 0 to infinity sin t by dt வேல்யூ வந்து பை பை டூன்னு சொல்லணும். செகண்ட் ப்ராப்ளம் என்னது, 0 to infinity sin t by t the whole square வேல்யூ வந்து பை பை டூன்னு சொல்லணும். இந்த ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக இந்த ப்ராப்ளத்தில் என்னது 3 கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் கண்டுபிடிக்கணும் இந்த ஃபங்க்ஷனுக்கு. அனதர் ஒன் இந்த ரெண்டு இன்டெக்ரல் வேல்யூவும் பை பை டூன்னு சொல்லணும். சரியா? நம்ம லாஸ்ட் கிளாஸில் என்ன பண்ணியிருப்போம்னா, இந்த ஃபங்க்ஷனுக்கு ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் கண்டுபிடிச்சிருப்போம். டீட்டெயில்டாக இருக்கும். அந்த வீடியோடைய லிங்க் வந்து இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பாருங்கள். சரியா? இப்போ நான் அதோடைய ஆன்சர் மட்டும் எடுத்து இங்கே எழுதியிருக்கேன். இந்த ஆன்சர் எப்படி வந்ததுன்னு லாஸ்ட் வீடியோவில் இருக்கும், இங்கே போய் செக் பண்ணிக்கோங்க. சரியா? அப்போ இந்த எஃப் ஆஃப் எக்ஸுக்கு என்ன கண்டுபிடிச்சிருப்போம், ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் கண்டுபிடிச்சிருப்போம். ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் என்ன பண்ணுவோம், கேபிட்டல் லெட்டரில் டினோட் பண்ணுவோம், கேபிட்டல் லெட்டர் எஃப் ஆஃப் எஸ். ஓகேவா? ஸோ எஃப் ஆஃப் எஸ் வேல்யூ என்னது, இதை நம்ம எப்படி ஃபைண்ட் பண்ணியிருக்கோம், டீட்டெயில்டு ஆன்சர் இருக்கும், லாஸ்ட் வீடியோவில் செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா, ஃபஸ்ட்டு ஒன்று முடிச்சிட்டோம், ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன். அடுத்தது என்னது, இன்டெக்ரல் வேல்யூ வந்து பை பை டூன்னு சொல்லணும். அந்த மாதிரி இந்த இன்டெக்ரல் த ஹோல் ஸ்கொயர் வேல்யூவும் பை பை டூன்னு சொல்லணும் இல்லையா? சரி, இப்போ இதுக்கு நமக்கு என்ன தெரியும்னா, ரெண்டு ஃபார்முலா நமக்கு தெரியும். ஒன்று ஃபோரியர் இன்வர்ஷன் ஃபார்முலா, அனதர் பார்செவல்ஸ் ஐடென்டிட்டி. இது ரெண்டு ஃபார்முலாவும் தெரியும். சரியா? இப்போ இது ரெண்டை யூஸ் பண்ணி தான் இந்த ரெண்டு கொஸ்டினையும் நமக்கு ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஃபோரியர் இன்வர்ஷன் ஃபார்முலா என்னன்னு பார்க்கலாம். ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எஃப் இன்வர்ஸ் ஆஃப் எஃப் ஆஃப் எஸ். அதாவது ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்மேஷனுக்கு இன்வர்ஸ் அப்ளை பண்ணுறோம், அதுதான் நமக்கு ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ். This is equal to 1 divided by square root of 2 pi minus infinity to plus infinity f of s e power minus isx dx. இதுதான் வந்து என்னது, இன்வர்ஷன் ஃபார்முலா. அடுத்தது பார்செவல்ஸ் ஐடென்டிட்டி பார்க்கலாம். மைனஸ் இன்ஃபினிட்டி டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி மாடுலஸ் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர் டிஎக்ஸ். திஸ் இஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல் மைனஸ் இன்ஃபினிட்டி டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி மாடுலஸ் ஆஃப் எஃப் ஆஃப் எஸ் த ஹோல் ஸ்கொயர் டிஎஸ். ஓகேவா? இப்போது கொஸ்டினில் கொடுத்துருக்கிறதுல இந்த ரெண்டு ஃபார்முலாவில் எதை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம எப்படி டிசைட் பண்ண போகிறோம்னா, நம்ம ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் கண்டுபிடிச்சிருப்போம் இல்லையா, இந்த எஃப்ஆஃப்எஸை வச்சு தான் நம்ம டிசைட் பண்ணணும் இந்த ரெண்டு ஃபார்முலாவில் எதை யூஸ் பண்ண போகிறோங்கிறது. சரியா? இப்போது ஃபஸ்ட்டு கொஷினுக்கு இந்த ரெண்டு ஃபார்முலாவில் ஃபஸ்ட்டு கொஷினுக்கு எதை அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாமா? சரி, ஃபஸ்ட்டு கொஷின் என்னது, 0 to infinity sin t by dt ஈக்குவல் டு பை பை டூன்னு இருக்குது. இப்போது இந்த sin t by t இல்லையா, மேலே சைன் ஃபங்க்ஷன், கீழே வந்து ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, ஒரு வேல்யூ இருக்குது. அதே மாதிரி இங்கேயே இருக்கா. அப்போ என்ன பண்ணலாம், இந்த ரெண்டில் எதை யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்மேஷனை வச்சு இன்வர்ஷன் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா, அதே எஃப் ஆஃப் எஸ்ஸை அப்படியே உள்ளே எடுத்துகிட்டு வந்து போட்டுட்டு இ பவர் மைனஸ் எஸ்எக்ஸ்ன்னு தான் இருக்குது. ஆனால் பார்செவல்ஸ் ஐடென்டிட்டியில் பார்த்தீங்கன்னா, இந்த எஃப் ஆஃப் எஸ் என்ன பண்ணுற மாதிரி இருக்குது, இந்த ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் வேல்யூவை ஹோல் ஸ்கொயர் பண்ணுற மாதிரி இருக்குது. ஆனால் நமக்கு இங்கே என்ன கண்டுபிடிக்கணும், ஹோல் ஸ்கொயர்லாம் இல்லை, ஜஸ்ட்டு சைன் டி பை டி தான் இருக்குது. அப்போது அந்த ஃபங்க்ஷனை எஃப் ஆஃப் எஸ்ங்கிற இந்த ஃபங்க்ஷனை நம்ம ஸ்கொயர் பண்ணோன்னா என்ன ஆகிடும், இந்த டேர்முக்கு ஹோல் ஸ்கொயர் வந்துடும். அப்போது சைன் ஸ்கொயர் பை எஸ் ஸ்கொயர் அந்த மாதிரி ஆகிடும். ஆனால் நமக்கு இங்கே ஸ்கொயர் இல்லாமல் தான் இருக்குது. அப்போ பார்செவல்ஸ் ஐடென்டிட்டி கண்டுபிடிக்கணும்னு அவசியம் இல்லை. அப்போ நம்ம இங்கே என்ன போய்க்கலாம், ஃபோரியர் இன்வர்ஷன் ஃபார்முலாவை சூஸ் பண்ணிக்கலாம். சரியா? ஏன்னா அங்கே என்ன இருக்குது, வெறும் எஃப் ஆஃப் எக்ஸ் தான் இருக்குது. அப்போ இந்த ஃபங்க்ஷனை அப்படியே போட்டு கூட கண்டுபிடிச்சிடலாம். சரியா? அப்போ இந்த ஃபஸ்ட்டு கொஷினுக்கு ரெண்டுத்தில் எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணால் பெட்டர், எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும், ஃபோரியர் இன்வர்ஷன் ஃபார்முலா. சரியா? அப்போ இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ண போகிறோம். இப்போ இந்த ஃபார்முலாவில் எஃப் ஆஃப் எஸ் எடுத்து வந்து சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிக்கலாமா? ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த ஃபஸ்ட் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? அப்போ இந்த ஃபஸ்ட் ஒன்னுக்கு இன்வர்ஷன் ஃபார்முலா. ஓகேவா? பை இன்வர்ஷன் ஃபார்முலா படி, பை ஃபோரியர் இன்வர்ஷன் ஃபார்முலா. ஓகேவா? ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் எனக்கு என்னென்னு கிடைக்கும், எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா என்னது, 1 டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 பை மைனஸ் இன்ஃபினிட்டி டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி. இப்போ என்ன பண்ணணும், நம்ம எஃப் ஆஃப் எஸ் வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணணும். எஃப் ஆஃப் எஸ்ங்கிறது என்னது, இங்கே கொடுத்துருக்கோம், ஆல்ரெடி நம்ம ஃபைண்ட் பண்ணது இது. ஓகேவா? இப்போ இந்த எஃப் ஆஃப் எஸ் வேல்யூவை எடுத்துகிட்டு வந்து போடுறோம். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 பை sin SA by S e power minus ISX dx.
ஆல்ரெடி இந்த e பவர் மைனஸ் ஐ தீட்டானா என்னன்னு நம்ம இந்த லாஸ்ட் கிளாஸ்லேயே பார்த்துருப்போம். e பவர் மைனஸ் ஐ தீட்டா ஃபார்முலா என்னது? காஸ் தீட்டா மைனஸ் ஐ சைன் தீட்டா. இப்போ இங்கே தீட்டாக்கு பதிலாக என்ன இருக்குது? எஸ்எக்ஸ் இருக்குது. அப்போ தீட்டாக்கு பதிலாக என்ன போட போகிறோம்? எஸ்எக்ஸ் போட போகிறோம். ஓகேவா? அப்போ இந்த ஃபங்க்ஷன் எப்படி ரெண்டாக பிரிக்கலாம்? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2π மைனஸ் இன்ஃபினிட்டி டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி square root of 2π sin SA by S. இந்த e power minus ix என்ன பண்ண போகிறோம்? cos தீட்டாக்கு பதிலாக என்ன இருக்குது? sx. ஸோ cos sx minus I sin தீட்டாக்கு பதிலாக sx into dx. ஓகேவா? அடுத்து என்ன பண்ணுவோம்? இந்த இன்டெக்ரலில் பிரிப்போம் இல்லையா? அப்போ பிரிச்சோன்னா 1 divided by square root of 2π minus infinity to plus infinity root pi sin SA by S into cos SX into dx. Another function is minus I into minus infinity to plus infinity square root of 2π pi sin SA by S into sin SX into dx. ஓகேவா? என்ன பண்ணியிருக்கோம்? இப்போது இந்த ரெண்டு ஃபங்க்ஷனையும் உள்ளே மல்டிபிள் பண்ணி எழுதியிருக்கோம். இந்த ஃபங்க்ஷன் இன்ட்டு காஸ் எக்ஸ் மைனஸ் ஐ, அப்புறம் மறுபடியும் இந்த ஃபங்க்ஷன் இன்ட்டு சைன் எக்ஸ்எக்ஸ், இது உள்ளே மல்டிபிள் பண்ணியிருக்கோம். அவ்வளோதான். சரிங்களா? சரி, இப்போ நமக்கு தெரியும் ஈவன் ஃபங்க்ஷன் ஆட் ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கிறது இல்லையா? அந்த லாஸ்ட் கிளாஸில் போய் கண்டுபிடிச்சிருப்போம். அது டீட்டெயில்டாக பார்த்துக்கோங்க. ஸோ சைன் வந்து எனக்கு என்ன இருக்கும்? ஆட் ஃபங்க்ஷனாக இருக்கும். அதனால் இதோடைய வேல்யூ என்னவாயிடும்? 0. அப்போ ஈவன் ஃபங்க்ஷன் மட்டும் தான் நம்ம எடுத்து எழுத போகிறோம். ஸோ ஈவன் ஃபங்க்ஷனுக்கு தான் எனக்கு வேல்யூ கிடைக்கும். அப்போது 1 divided by square root of 2π. இந்த வேல்யூ இன்டெக்ரல் விட்டு வெளியே எடுத்துடலாமா? இது கான்ஸ்டன்ட் டேர்ம் தானே? அப்போ square root of 2 square root of π மைனஸ் இன்ஃபினிட்டி டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி, இதுதான் பிரித்து எழுதியிருக்கேன். சரியா? இன்டெக்ரலை விட்டு வெளியே எடுத்திருக்கோம். அடுத்தது sin SA by S cos SX into dx. ஓகேங்களா? இப்போ இந்த ரூட் டூ கேன்சல் ஆகிடுமா? அப்புறம் மறுபடியும் ரூட் பை அதை மல்டிபிள் பண்ணால் எனக்கு 1/π கிடச்சிரும். இந்த மைனஸ் இன்ஃபினிட்டி டு 0 நம்ம எப்படி எழுதிக்கலாம்? ஸோ மைனஸ் இன்ஃபினிட்டி டு ப்ளஸ் இன்ஃபினிட்டிவை 2 times 0 to இன்ஃபினிட்டின்னு எழுதிக்கலாமா? அதுவும் லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்போம் அந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுறது. ஓகேவா? அப்போ இதை எப்படி எழுதிக்கலாம்? 2 into 0 to infinity. இந்த 2 எப்படி வந்ததுன்னா இந்த மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டிவை 0 to இன்ஃபினிட்டின்னு மாற்றுறதுனால இங்கே 2 வரும். சரியா? அப்போ 2 times இது ப்ராப்பர்ட்டி. 2 times of 0 to infinity sin SA by S cos SX into dx. இது நமக்கு இப்போதைக்கு கிடச்சிருக்க வேல்யூ. சரியா? சரி, இப்போ நமக்கு என்ன தேவை? இப்போ பாருங்கள், எனக்கு இந்த இடத்துல என்ன வேணும்? நம்ம இப்போ கொஸ்டினை கம்பேர் பண்ணி பார்க்குறோம். கொஸ்டினில் நம்மளுக்கு என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? சைன் டி பை டி, சைன் ஃபங்க்ஷன் மட்டும்தான் இருக்கணும் இல்லையா? ஆனால் இங்கே என்ன இருக்குது? சைன் அந்த ஃபார்மேட் மாதிரி தான் இருக்குது, பட் இங்கே காஸ் எக்ஸ் எக்ஸ்ட்ரா வந்திருக்கு இல்லையா? அப்போது எக்ஸுக்கு என்ன வேல்யூ சூஸ் பண்ணால் இந்த டேர்ம் ஒமிட் ஆகும்னு பார்க்கணும். ஐ மீன் கேன்சல் ஆகிடும் அப்படின்னு பார்க்கணும். சரியா? அப்போது அதை நம்ம டிசைட் பண்ணால் இப்போது புட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0. எக்ஸ் ஈக்குவல் டு 0ன்னு கொடுத்தா என்ன ஆகும் பாருங்கள்? காஸ் 0 வேல்யூ 1 இல்லையா? அப்போ 1 கூட எதை மல்டிபிள் பண்ணாலும் அந்த டேர்ம் தான் வந்துடும். அப்போ இந்த சைன் டேர்ம் மட்டும்தான் இருக்கும். அப்போ காஸ் டேர்ம் கேன்சல் ஆகிறதுக்கு என்ன வழின்னு பார்க்கணும். எக்ஸுக்கு பதிலாக 0ன்னு சூஸ் பண்ணோன்னா நமக்கு இந்த டேர்ம் வந்து 1ஆக மாறிடும். அப்போ இது 1 இன்ட்டு இந்த ஃபங்க்ஷன், அப்போ இந்த ஃபங்க்ஷன் மட்டும் தான் கிடைக்கும். இப்போ மாற்றி எழுதலாமா? அப்போ எக்ஸுக்கு பதிலாக 0 சப்ஸ்டியூட் பண்ணால் எனக்கு என்ன வரும்? f of 0 ஈக்குவல் டு 2π 0 to infinity sin SA by S cos 0 வேல்யூ 1, அதனால் இங்கே 1 வந்தது. இப்போ இந்த ஃபங்க்ஷனோடைய வேல்யூவில் எக்ஸை டிபெண்ட் பண்ணி இங்கே இன்டெக்ரல் வேல்யூ இருந்தது. இப்போ என்ன ஆகிடும்? எனக்கு டிஎஸ் டம்மி வேரியபிள் போட்டுக்கிறேன். ஏன்னா எக்ஸ்க்கு நம்ம 0 கொடுத்தோம், அதனால் டம்மி வேரியபிள் ரீப்ளேஸ் பண்ணி டிஎஸை பொறுத்து இது இன்டெகிரேட் பண்ண சேஞ்ச் ஆகிடும் எனக்கு இன்டெக்ரல். ஓகேவா? சரி, இப்போ எனக்கு இன்டெக்ரல் ஃபங்க்ஷன் மட்டும்தான் வேணும், இந்த 2π வேணாம், அதனால் இந்த சைடு எடுத்துகிட்டு வந்துக்கிறேன். இப்போ அப்போனா ரெசிப்ரோக்கலாக இந்த பக்கம் வருமா? அப்போ π/2 f of 0 to infinity sin SA by S into ds. இப்போ என்ன இருக்குது? f of 0 வேல்யூ. f of 0 வேல்யூ என்னன்னு பார்க்கணும் நம்ம கொஸ்டினில். நம்ம கொடுத்துருக்க ஃபங்க்ஷனில் பாருங்கள்,
எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து ஈக்குவல் டு 1 to 0 mod x வந்து லெஸ் தென் ஏவாக இருக்கும்போது கிரேட்டர் தென் ஏவாக இருக்கும்போது எனக்கு என்ன 0 கொடுத்துருக்காங்க இல்லையா. அப்போது எனக்கு இங்கே எக்ஸுங்கிற 0ங்கிற ஃபங்க்ஷன் எங்கே வரும்? கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஏ. கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஏன்னா என்ன அர்த்தம்? எனக்கு இந்த ப்ளஸ் ஏலேருந்து மைனஸ் ஏ வரைக்கும் இருக்கிற எல்லாமே இங்கே என்னது எனக்கு 0 தான். அப்போ ப்ளஸ் ஏலேருந்து மைனஸ் ஏ வரைக்கும் 0னா இன் பிட்வீனில் தானே எனக்கு. இப்போது மைனஸ் ஏலேருந்து ப்ளஸ் ஏ வரைக்கும் இந்த ஃபங்க்ஷன் எல்லாமே 0. அதுதான் இந்த கொஷினில் நமக்கு கொடுத்துருக்காங்க. அப்போது மைனஸ் ஏலேருந்து ப்ளஸ் ஏ வரைக்கும் 0னா பிட்வீனில் தானே 0 ஃபங்க்ஷனும் இருக்குது. அப்போது ஃபங்க்ஷன் 0 எடுக்கும்போது எனக்கு என்ன வரும்? அதோடைய வேல்யூ 0 தான். ஏன்னா மைனஸ் ஏலேருந்து ப்ளஸ் ஏ இதுக்குள்ளே எந்த வேல்யூ இந்த ஃபங்க்ஷன் எடுத்துக்கிட்டாலும் அதோடைய வேல்யூ 0 தான். அப்போது இந்த 0ங்கிற வேல்யூ எங்கே இருக்குது? மைனஸ் ஏக்கும் ப்ளஸ் ஏக்கும் நடுவில் தான் இருக்குது. அப்போ இந்த வேல்யூக்கும் இந்த ஃபங்க்ஷன் என்ன தான் எடுக்கும்? 0 தான் இதோடைய ஆன்சர். புரியுதா என்ன சொல்கிறேன்னு? இந்த ஃபங்க்ஷன் நீங்கள் மைனஸ் ஏ எடுத்துக்கிட்டாலும் 0 தான், ப்ளஸ் ஏ எடுத்துக்கிட்டாலும் 0 தான். அப்போது இன் பிட்வீனில் இருக்கிற எந்த வேல்யூ எடுத்துக்கிட்டாலும் அது 0 தான். சரியா? அப்போ எனக்கு என்ன வரும்? இந்த எஃப் ஆஃப் 0டைய வேல்யூ mod x லெஸ் தென் ஏ. ஓகேவா? ஸோ mod x லெஸ் தென் ஏங்கிறதுனால மைனஸ் ஏ டூ இது வந்து மைனஸ் ஏக்கும் இந்த ஃபங்க்ஷன் என்னென்னா மைனஸ் ஏலேருந்து இந்த பக்கம் எடுக்கிற எல்லாமே 0, இந்த ப்ளஸ் ஏவுக்கு இந்த பக்கம் எடுக்கிறதெல்லாம் 0. ஓகேவா? இந்த ஃபங்க்ஷனோட வேல்யூ mod x லெஸ் தென் 1னா மைனஸ் ஏக்கும் ப்ளஸ் ஏவுக்கும் 1ங்கிற ஃபங்க்ஷன் தான் கொடுத்துருக்காங்க நமக்கு. சரியா? இங்கே பாருங்கள், மாடல் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஏன்னா இந்த பக்கமும் ரைட் சைடும் மைனஸ் ஏவுக்கு லெஃப்ட் சைடில் இருக்கிறதும் 0, ப்ளஸ் ஏவுக்கு ரைட் சைடில் இருக்கிறது 0. இன் பிட்வீனில் இருக்கிறது என்னுடைய ஃபங்க்ஷன் என்னது? mod x லெஸ் தென் ஏ ஈக்குவல் டு 1னா இந்த ஃபங்க்ஷனோடைய வேல்யூ என்னது? 1ன்னு எடுக்குது. அப்போது மைனஸ் ஏ டு ப்ளஸ் ஏக்கு நடுவில் என்னது? 1ன்னு எடுக்குது. அப்போ 0ங்கிற வேல்யூ எங்கே வரும்? மைனஸ் ஏக்கும் ப்ளஸ் ஏக்கும் நடுவில் தான் வரும். ஸோ அந்த வேல்யூ எனக்கு என்னது? 1. அப்போ இங்கே என்ன வந்துடும்? இன்றைக்கி எஃப் ஆஃப் 0டைய வேல்யூ 1. அப்போ π/2 இன்ட்டு 1 π/2னே கிடச்சிரும். ஸோ π/2 ஈக்குவல் டு 0 to infinity sin SA/S இன்ட்டு ds. ஓகேவா? சரி, இப்போ நமக்கு கொஸ்டினில் என்ன இருக்குது? sin tன்னு இருக்குது இல்லையா? ஆனால் sin tக்கு பதிலாக இங்கே என்ன இருக்குது? SAன்னு இருக்குது. அப்போது இந்த SAவை நம்ம என்ன பண்ணணும்? tன்னு மாற்றணும். அப்போ என்ன பண்ண போகிறோம்? நம்ம வேரியபிளை சேஞ்ச் பண்ண போகிறோம். அப்போ சப்ஸ்டியூஷன் மெத்தட் போகலாமா? இங்கே என்ன இருக்குது? SAக்கு பதிலாக அப்போ t கொடுக்க போகிறோம். அப்போ put t is equal to SA. இந்த ஃபங்க்ஷன் எல்லாமே எஸ்ஸை டிபெண்ட் பண்ணியிருக்கு. இப்போ நம்ம t கொடுத்தோம்னா எல்லாத்தையும் என்ன பண்ணணும்? tக்கு சேஞ்ச் பண்ணணும். அப்போ tக்கு சேஞ்ச் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும்? ds கண்டுபிடிக்கணும் இல்லையா? அப்போ s என்னன்னு கண்டுபிடிக்கிறோம். இதிலேருந்து எஸ்ஸோடைய வேல்யூ என்ன கிடைக்கும்? s is equal to இந்த a வந்த பக்கம் எடுத்துடலாமா? அப்போ t/a. இப்போ ds கண்டுபிடிக்க போகிறோம். ஏன்னா இங்கே இருக்கிற எல்லாத்தையும் நம்ம இந்த இருக்கிற s எல்லாத்தையும் என்ன பண்ணணும்? t-யாக மாற்றணும். அப்போ dsோடைய வேல்யூ என்னது? இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் dt/a. ஏன்னா 1/aங்கிறது கான்ஸ்டன்ட்டு, அதை அப்படியே வச்சுக்கிட்டு t-யை மட்டும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் dt ஆயிடுச்சு. இப்போ லிமிட்டையும் சேர்த்து சேஞ்ச் பண்ணணும். இங்கே லோயர் லிமிட் என்னது? 0. எஸ்ஸோடைய லோயர் லிமிட் 0. அப்போது எஸ் வந்து 0வாக இருக்கும்போது t என்னவாக இருக்கும்னு பார்க்கணும். ஏன்னா இந்த லிமிட்டும் என்ன இல்லை எஸ்லேருந்து tக்கு சேஞ்ச் பண்ணணும். அப்போ எஸ் 0வாக எடுக்கும்போது இங்கே போய் பார்க்கணும். எஸ்ஸுக்கு 0 கொடுத்தோன்னா என்ன வரும்? a இன்ட்டு 0 t-யோட வேல்யூ அப்போ 0. அடுத்தது எஸ்ஸுக்கு இன்ஃபினிட்டி அப்பர் லிமிட்டு பார்க்கணும். இப்போ எஸ்ஸுக்கு வந்து இன்ஃபினிட்டின்னு எடுக்கும்போது t-யோடைய வேல்யூ என்னென்னு பார்க்கணும். எஸ்ஸுக்கு பதிலாக இன்ஃபினிட்டி கொடுத்தா என்ன வரும்? எதை கொடுக்க மல்டிபிள் பண்ணாலும் இன்ஃபினிட்டி தான். ஸோ t-யோடைய வேல்யூ இன்ஃபினிட்டி. அப்போ இந்த வேல்யூ எப்படி சேஞ்ச் ஆகும்? π/2 0 to infinity லோயர் லிமிட்டு 0 தான் இருக்குது. அந்த மாதிரி எஸ்ஸோட வேல்யூ இன்ஃபினிட்டியும் சேஞ்ச் ஆகலை. இப்போ இது எப்படி மாறி இருக்கும்? sin SAக்கு பதிலாக என்ன போட போகிறோம்? t/sக்கு பதிலாக என்ன இருக்குது? t/a. ஸோ t/a dsோடைய வேல்யூ என்னது? dt/a. ஓகேவா? இது டினாமினேட்டரில் இருக்குது, இது டினாமினேட்டரில் இருக்குது. ஸோ இந்த ஏஏ கேன்சல் ஆகிட்டு எனக்கு என்ன வந்துடும்? π/2 ஈக்குவல் டு இங்கே என்ன கிடைக்கிறோம்? ஃபைனலாக 0 to infinity sin t/t dt. இதோட வேல்யூ π/2ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். புரிஞ்சிச்சா? சரி, இதே மாதிரி இப்போ செகண்டு கண்டுபிடிக்கிறோம். செகண்ட் கொஷின். இப்போ இதுக்கு கரெக்டாக சொல்லுங்கள் பார்ப்போம், எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும்னு?
இங்கே ஹோல் ஸ்கொயர் இருக்கு இல்லையா, இன்வர்ஷனில் ஸ்கொயரே கிடையாது. அப்போ என்ன பண்ண போகிறோம், பார்சவல்ஸ் ஐடென்டிட்டி யூஸ் பண்ணுறோம். ஏன்னா இதை வச்சு தான் சொல்லணும். சப்போஸ் இந்த ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் கண்டுபிடிச்சதில் ஸ்கொயர் இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இன்வர்ஷன் ஃபார்முலாவே யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இன்வர்ஷன் ஃபார்முலாவில் அப்படியே f(s) போட்டு கண்டுபிடிச்சிக்கலாம். ஆனால் இங்கே என்ன இருக்குது, எனக்கு வித்தவுட் ஸ்கொயரில் தான் இருக்குது. அப்போ இந்த டேர்மை நான் என்ன பண்ணணும், ஸ்கொயர் பண்ணியே ஆகணும். அதனால தான் நான் என்ன பண்ணிக்கிறேன், பார்சவல்ஸ் ஐடென்டிட்டிக்கு போகிறேன். சரியா? இப்போ ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷனை வச்சு தான் நம்ம டிசைட் பண்ணிக்கணும் இந்த டேர்ம் எப்படி இருக்குது, நமக்கு என்ன தேவைப்படுது. ஓகேவா? இங்கே இந்த டேர்ம் வந்து வித்தவுட் ஸ்கொயரில் இருக்குது, இங்கே வந்து வித்தவுட் ஸ்கொயரில் கொஷின் இருக்குது அப்படின்னா இன்வர்ஷன் ஃபார்முலா போயிடலாம். இந்த டேர்ம் வித்தவுட் ஸ்கொயரில் இருக்குது, கொடுத்துருக்க கொஷின் ஸ்கொயரில் இருக்குது அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம், நம்ம பார்சவல்ஸ் ஐடென்டிட்டிக்கு போய்க்கலாம். ஏன்னா இங்கே தான் ஸ்கொயர் பண்ணுற மாதிரி இருக்குது. அப்போ f(s) போட்டு ஸ்கொயர் பண்ணிக்கிட்டால் இந்த வந்துடுற மாதிரி இருக்குது. புரியுதுங்களா? சரி, இப்போ நம்ம என்ன பண்ணிக்கிறோம், பார்சவல்ஸ் ஐடென்டிட்டியில் இந்த வேல்யூஸ் அப்ளை பண்ணிக்கலாமா? அப்போ பார்சவல்ஸ் ஐடென்டிட்டியில் அப்ளை பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும், அப்போ செகண்ட் கொஷினுக்கு பை யூஸிங் பார்சவல்ஸ் ஐடென்டிட்டி. ஓகேவா? ஸோ ஃபார்முலாவில் என்ன இருக்குது, -∞ to +∞ modulus of f(x) the whole square dx is equal to -∞ to +∞ F(s). ஸோ இதை ஹோல் ஸ்கொயர் பண்ணணும். அப்போ √2/ஸ்கொயரை ஹோல் ஸ்கொயர் பண்ணால் 2 மட்டும் வந்துடும். ஏன்னா ரூட்டு கேன்சல் ஆகிடும் ஸ்கொயர் பண்ணும்போது. மீதி இருக்குது இந்த டேர்முக்கு மட்டும் ஸ்கொயர் எழுதணும்னா sin SA/s the whole square. ஓகேவா? இன்ட்டு என்ன இருக்குது, ds. ஸோ ds. ஓகே, இப்போது f(x)ங்கிற ஃபங்க்ஷனு நமக்கு லிமிட் என்னது, -a to +a தான் லிமிட்டே இருக்குது. மீதி எதை எடுத்துக்கிட்டாலும் எனக்கு என்னன்னு சொல்லியிருக்கோம், நம்ம இங்கே 0 சொல்லிட்டோம் இல்லையா. -aவுக்கு லெஃப்ட் சைட் போனாலும் 0, ரைட் சைட் போனாலும் 0. அப்போ எப்போ மட்டும்தான் வேல்யூவே எடுக்கும், -a to +a தான் இந்த ஃபங்க்ஷனே வேல்யூ எடுக்கும். அப்போ f(x) எப்போ மட்டும்தான் வேலிடு, -aக்கும் +aக்கும் நடுவில் மட்டும்தான் வேலிடு. மற்றது எல்லாமே என்ன ஆகிடும், எனக்கு 0 ஆகிடும் இந்த ஃபங்க்ஷன். அப்போது நான் f(x)க்கு எல்லா இடத்துலையும் 0 தான், -∞ to, அதாவது இந்த ஃபங்க்ஷனில் நம்ம எப்படி எழுதிக்கலாம், இந்த -∞ லிமிட்டை -∞ to -a ப்ளஸ் -a to +a ப்ளஸ் a to ∞. இதெல்லாம் f ஃபங்க்ஷன். ஓகேவா? f ஃபங்க்ஷன் இருக்கும், f(x) இருக்கும். சரிங்களா? அப்போது -∞ to -aவும் என்னவாயிடும், 0 ஆகிடும். என்னடா எனக்கு கொஷின் அப்படி தான் கொடுத்துருக்காங்க. அடுத்தது +a to ∞யும் 0 ஆகிடும். எப்போ மட்டும்தான் வேல்யூ எடுக்கும், மாடுலஸ் x இல்லையா. அப்படின்னா இந்த x வந்து -aக்கும் +aவுக்கும் இருக்கும்போது மட்டும்தான் 1. அப்போ -aக்கும் +aவுக்கும் இருக்கும்போது மட்டும்தான் வேல்யூ 1. சரியா? அப்போ இந்த ஃபங்க்ஷன் மட்டும்தான் எனக்கு இங்கே நடக்கும். அப்போ இதை எப்படி எடுக்கலாம், -a to +aல மட்டும்தான் இந்த ஃபங்க்ஷனோட வேல்யூ என்ன இருக்கும், 1 இருக்கும். அப்போ 1 the whole square into dx. சரியா? மாடுலஸ் ஸ்கொயர். இப்போ இதை எழுதிக்கலாமா, -∞ to +∞, அப்புறம் என்ன இருக்குது, 2π sin s/a the whole square dsன்னு இருக்குங்களா. சரி, இப்போ இதை எப்படி எழுதிக்கலாம், 2 times of 0 to ∞ எழுதிக்கலாமா. அப்போது 0 to ∞ 2π sin sa/s the whole square ds. இதை இப்போது 1 ஸ்கொயரோட வேல்யூ 1 தான், இதுவும் dx. அப்போ இதையும் நம்ம எப்படி எடுக்கலாம், -a to +aன்னு இருக்கிறதுனால அந்த லிமிட் வேல்யூ ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணால் 2 times of 0 to a 1 ஸ்கொயர் தான் 1 தான். ஸோ dx is equal to இதோட வேல்யூ என்னது, 4π கான்ஸ்டன்ட்டுங்கிறதுனால வெளியே எடுத்துக்கிறேன். ஸோ 0 to ∞ sin sa/s the whole square into ds. சரிங்களா? சரி, இப்போ இது இன்டெகிரேட் பண்ணால் எனக்கு என்ன வரையும், இன்டெக்ரல் வேல்யூ x, லிமிட் வேல்யூ 0 to a, 4π 0 to ∞ sin sa/s the whole square into ds. சரி, இப்போ இதுக்கு அப்பர் லிமிட் லோயர் லிமிட் சப்ஸ்டிட் பண்ண என்ன வரும், ஃபஸ்ட்டு அப்பர் லிமிட் சப்ஸ்டிட் பண்ணுறோமா, a - 0. ஸோ அப்போ வேல்யூ என்னது, a மட்டும்தான் கிடைக்கும். 4π 0 to ∞ sin sa/s the whole square into ds. சரி, இப்போ இதோட வேல்யூ என்னது, 2a. இந்த 2 கேன்சல் பண்ணிக்கலாமா. ஸோ இங்கே 2 வந்துடும். இப்போ இதோட ரெசிப்ரோக்கல் போனால் இங்கே என்ன வந்துடும், π/2. இங்கே ஒரு a இருக்குது. ஸோ a ஈக்குவல் டு 0 to ∞ sin
SA by S the whole square into ds. ஏன் இந்த 2 பை அந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிட்டோம், நமக்கு கொஸ்டினில் என்ன பண்ணும், ஒன்லி சைன் ஃபங்க்ஷன் மட்டும்தான் இருக்கணும், அதனால் இங்கே சைன் ஃபங்க்ஷன் மட்டும்தான் எடுத்திருக்கோம். அந்த இன்வர்ஷன் ஃபார்முலா அப்ளை பண்ணுற இந்த ஃபஸ்ட்டு கொஸ்டினில் எக்ஸ்ட்ரா காசு இருந்துச்சு, அந்த காசை கேன்சல் பண்ணுறதுக்காக தான் எக்ஸோடைய வேல்யூ என்னன்னு பண்ணிக்கிட்டோம், 0ன்னு போட்டோம். இங்கே அப்படி இல்லை, சைன் ஃபங்க்ஷன் மட்டும்தான் இருக்குது. ஸோ அப்போ டேரெக்டாகவே இந்த எஸ்ஏக்கு பதிலாக நமக்கு டி தேவை, சப்ஸ்டியூஷன் மெத்தடுக்கு போயிடலாம் டேரெக்டாக. சரியா? அப்போ என்ன பண்ணிக்கலாம், சப்ஸ்டியூஷன் மெத்தடில் புட் எஸ்ஏக்கு பதிலாக டீன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ எஸ்ஸோடைய வேல்யூ, இதில் எஸ்ஸோடைய வேல்யூ என்னது, இதுலேருந்து டி பை ஏ. ஸோ டிஎஸ் கண்டுபிடிச்சோன்னா டிடி பை ஏ. ஓகேவா? சரி, அப்போது லிமிட்டை சேஞ்ச் பண்ணோன்னா லோயர் லிமிட்டு எஸ் வந்து 0வாக இருந்துச்சுன்னா டீயோடைய வேல்யூ என்னது, எஸ்ஸுக்கு பதிலாக 0 கொடுக்கணும். அப்போ இங்கே எனக்கு டி என்ன கிடச்சிரும், 0 கிடச்சிரும். எஸ்ஸுக்கு பதிலாக இன்ஃபினிட்டி சப்ஸ்டியூட் பண்ணோன்னா டி வந்து அப்பயும் இன்ஃபினிட்டி தான். ஸோ இப்போ இங்கே லிமிட் என்ன வரும், பை ஏ பை 2 இன்டெக்ரல் லிமிட்டு சேஞ்ச் ஆகலை, 0 to இன்ஃபினிட்டி தான். சைன் எஸ்ஏக்கு பதிலாக என்ன போட போகிறோம், டி. ஸோ டி பை எஸ்க்கு பதிலாக டி பை ஏ த ஹோல் ஸ்கொயர். டிஎஸ்ஸோடைய வேல்யூ என்னது, டிடி பை ஏ. எஸ்ஸுங்கிற ஃபங்க்ஷனை எல்லாமே டீக்கு சேஞ்ச் பண்ணிட்டோம். சரி, இப்போ என்ன வரும், இங்கே இந்த டினாமினேட்டர் பை டினாமினேட்டரில் இருக்க டேர்மும் டினாமினேட்டர் டேர்மும் கேன்சல் ஆகிடும். பட் இங்கே ஸ்கொயர் இருக்கிறதுனால ஒரு ஸ்கொயர் தான், ஒரு டேர்ம் தான் கேன்சல் ஆகும், ஒரு ஏ இங்கே பேலன்ஸ் இருக்கும். சரியா? அப்போது 0 to இன்ஃபினிட்டி சைன் டி பை டி த ஹோல் ஸ்கொயர். இங்கே டினாமினேட்டரில் ஒரு ஏ மட்டும் இருக்கும் இல்லையா, அப்போ அது எங்கே போய், டினாமினேட்டர் பை டினாமினேட்டர் இல்லையா, அப்போ எங்கே போயிடும், அது இங்கே வந்துடும். ஸோ அப்போது 1 பை டினாமினேட்டர் பை டினாமினேட்டர் எப்படி இருக்கலாம், நியூமரேட்டர் ஆகிடும், அதனால் மேலே போயிடும் இன்ட்டு டிடி. ஓகேவா? புரிஞ்சிச்சா? இங்கே என்ன நடந்திருக்குன்னா ஒரு ஏவை மட்டும்தான் இங்கே கேன்சல் பண்ணியிருக்கோம், ஹோல் ஸ்கொயரில் இருக்குது. அப்போது மீதி ஒரு ஏ இங்கே பேலன்ஸில் இருக்கும், டினாமினேட்டருக்கும் டினாமினேட்டரில் இருக்கிறதுனால அது நியூமரேட்டருக்கு போயிடும், அதனால் இங்கே ஒரு ஏ வந்திருக்கு. ஓகேவா? இந்த ஒரு ஏ எப்படி வந்ததுன்னா, இந்த ஏவை ஃபுல்லாகவே நம்ம கேன்சல் பண்ணலை, இங்கே ஏ ஸ்கொயர் இருக்குது, 2 ஏ இருக்குது, ஒரு ஏவை மட்டும்தான் கேன்சல் பண்ணியிருக்கோம், மீதி ஒரு ஏ டினாமினேட்டர் இருக்கிறதுனால நியூமரேட்டருக்கு போய் இந்த இடத்துல வந்திருக்கு. ஓகேவா? சரி, இங்கே பை ஏ பை 2 இருக்குது, அப்போ ஏவும் ஏவும் கேன்சல் ஆகிட்டு ரிமைனிங் என்ன இருக்கும், பை பை 2 இஸ் ஈக்குவல் டு 0 to இன்ஃபினிட்டி sin t by t the whole square into dt. ஸோ இதோடைய வேல்யூ நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம், இப்போது பை பை 2ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேவா? ஓகே, தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், இதே மாதிரி வீடியோ தெரிஞ்சுக்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.